ஊருக்குள்ள போகணுமா? பக்கத்து ஒரு பள்ளிக்கூடம் வந்த தண்டபாணி நீங்க தானே? ஆமாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வண்டியில இருங்க, பேசிக்கிட்டே போலாம். ஏங்க, உங்க பொண்ணு லட்சுமிய நம்ம ஊர்ல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. அப்ப இந்த பாப்பா யாருங்க? இது என் 3வது பொண்ணுங்க. 2வது பொண்ணை வேற ஊர்ல கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, அவ இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இவ அக்கா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் குடும்பத்தோட பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். அப்படிங்களா? இப்படி அநியாயமா நம்மள விட்டுட்டு போயிட்டாளேங்க. ஐயோ, இதுக்காக வாய் வாக்கால பார்க்கணும்னு இந்த ஊருக்கு ஓடி வந்தா. ஐயோ அம்மா, தங்கச்சிக்கு என்னமாச்சு? உங்க வீட்டுக்கு தாம்மா நாங்க 3 பேரும் இவரோட வண்டியில வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில வண்டி கொடை சாஞ்சிருச்சுமா. நாங்க 3 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். அம்மா, மயக்கம் தெரிஞ்சு காலையில பாக்குற போது காணாத பணம் வாய்த பொண்ணு சேர்த்து கிடக்குறாமா.
எந்த படுபாவி இப்படி பண்ணானோ அவன் குடும்பமே நாசமா போயிடும். முட்டைகளை எதிர்க்கும் மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை எதிர்க்கும் மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். முட்டழகி பாட்டிக்கு நான் தலையிடிச்செடுத்து சொந்த வாயில் ஊட்ட போறேன். 10 காசு டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். அடையூரு மந்தையில எப்போதும் கொண்டாட மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை இறக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். நாக்கு நடுவே ஆறாங்கல்ல தூக்கி எறிவேன். ஏத்தம் வச்சு தண்ணி அரைப்பேன். 8 கட்டு புல்லு சோமப்பேன். தாயில்லா புள்ளைக்கெல்லாம் தாராட்டு படிப்பேனே. தங்கச்சிய கண்ணுக்கு தான் தலைவாரி முடிப்பேனே. அடி செந்தூர மொட்டுக்களே சேர்ந்து கும்பி கொட்டுங்களே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை எதிர்க்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். எல்லாம் எங்க இருக்கு? சாராய பாட்டில் உள்ள இருக்கு. கொண்டாட்டி புள்ள பம்பு வழக்கு இல்லாத எனக்கு துன்பம் இருக்கு. ஒரு பாட்டில் போட்டேனே இன்னும் கொஞ்சம் கேட்டேனே. குடிச்சாலும் தம்பி தர பம்பு செய்ய மாட்டானே. அஞ்சாத சிங்க குட்டி அன்புக்குத்தான் தங்க கட்டி. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை எதிர்க்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். முட்டழகி பாட்டிக்கு நான் தலையிடிச்செடுத்து சொந்த வாயில் ஊட்ட போறேன். 10 காசு டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். அடையூரு மந்தையில எப்போதும் கொண்டாட மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை எதிர்க்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். ரோட்டு சந்தையில வெட்டி ஒண்ணு வாங்கி கோமணத்தை மூட போறேன். இதனால இந்த கிராமத்து ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம பூங்கொடி கிராமத்து பஞ்சாயத்துக்காரங்க எச்சரிக்கை. நம்ம ஊருக்கு வெளியூர்ல இருந்து வர வயசு பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு போய் மானவங்கப்படுத்தி கொலை செஞ்சிடுறாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வீட்டுல தனியா இருக்கிற பொண்டு பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கும்படி பஞ்சாயத்துக்காரங்க கேட்டுக்கிறாங்க. அம்மா அம்மா, யாரோ செவரேறி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசாம படுமா.
அம்மா அம்மா என்னடி யாரும் நடமாட சத்தம் கேட்கல? ஆமா கண்ணங்களே, அந்த கொலகாரன் இங்க வந்துட்டான் போல இருக்குமா? ஐயோ என்ன சீக்கிரம் வந்துருப்பலாம். என்ன என்னடா இது திருட மாதிரி? யார போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் அந்த பக்கம் ஓடனா நல்ல ஆளுல கூட்டு வந்தம்மா. திருடனை பிடிக்கிற மாதிரியா இருக்கானுங்க இவனுங்க. ராத்திரில முசுல் பிடிக்கிற மாதிரி இருக்கானுங்க. ஆமா, நீ எதுக்கு திருட மாதிரி பின்வழியே ஏறி குதிச்சு வந்த? வாணாண்டா. பின்ன என்னம்மா, நீங்க தங்கச்சியா காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. நான் வந்து காவு தட்டினான்னு வை, உன் தூக்கம் கெட்டு போகும். உன் தூக்கம் கெட்டு போச்சுன்னு என் கண்ணில் தண்ணி வருமா? போதும் போதும் போரும் இல்ல. அப்ப நான் போய் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். சரி. பெத்தம் பாரு ஒரு புழுகு முட்டியே, பாடி போய் படுத்துக்கலாம். கும்பிடுறாங்க ஐயா. லட்சுமி, பணம் எடுத்துட்டு வா. நாங்க பணம் வாங்க வரலையா, நீ தாத்தா எங்க போட்டுதாங்க ஐயா. உங்க பொண்ணோட உயிருக்காக இந்த பணத்தை நான் கொடுக்கல, என் மன திருப்திக்காக கொடுக்கறேன். எங்க வீடு தேடி யார் வந்தாலும் பணம் கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் எங்க பரம்பரையோட வழக்கம். இந்தாங்க, இந்த பணத்தோட உங்க பொண்ணுடைய வழக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேணாம். கூடிய சீக்கிரமே குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லட்சுமி, என்னங்க? உங்களை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு. சரிங்க. டேய் முனியா. ஐயா. அவங்க சாப்பிட்ட உடனே கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. டேய் மருது, உன்னை எதுக்காக இங்க வேலைக்கு வச்சிருக்கேன்? இந்த மாதிரி காரியமெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தானே? ஐயா, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலைங்க. போலீஸ் சொன்னோம்னா போடா மழையா. போலீஸ்ல சொன்னாக்கா அவன் ஊருக்குள்ள புந்து நல்லவன் கெட்டவன் பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிப்பான். நான் தலைவரா இருக்கும்போது இப்படி ஒரு காரியம் நடக்கலாமா? நாமளே குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாதான் நமக்கு மரியாதை, நம்ம ஊருக்கு மரியாதை. இந்த பாரு, எண்ணி 10 நாளைக்குள்ள தப்பு பண்ணவன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கல, அப்புறம் அந்த வேலையில இருக்க மாட்டேன். எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி, எதுக்குப்பா அழுவுற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையலடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த சினிமா பாட்டு எனக்கு தெரியாதாடா? ராஜாமணி, ஏன் அழுகிற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி, இப்படி கட்டி பிடிக்கிறது நியாயமா? ஏட்டா, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையாத மாதிரி அவளுக்கு புருஷன் சரியா அமையல போல் இருக்கு. அவளே ஏத்துக்கிட்டா, நீ ஏட்டா இடையில வந்து கெடுக்கிற? அட பாவி, அவன் என் பொண்டாட்டிடா. வீட்டுல கவனிச்சுக்கிறேன். அப்பாடா, அது என்னமோக்கா, ஊர்ல இருக்க தோப்பெல்லாம் நான் தேங்காய் அறுத்து போட்டிருக்கிறேன். ஆனா உன் தோப்பு காய் மாதிரி எப்பாடா எங்கேயுமே பார்க்கலக்கா. என்ன காணம் எம்புட்டு தண்ணி. சரி சரி, காசை கொடுறேன், சாராயங்குடிக்கு போகணும். இந்த பாரு, தோப்புல மூலையில 10 பானை கல்லு கட்டி வச்சிருக்கேன், அதையும் இறக்கி வச்சுட்டு வா. என்னது கல்ல இருக்கணும்? ஏமா, போன வாரம் தான் உன் தோப்பு கல்ல தேள் கடந்ததுன்னு அதை குடிச்ச 10 பேர் மண்டையை போட்டான். 10 பேர் தாலி அறுத்து கூட உனக்கு புத்தி வரல பாத்தியா? என்னமோ கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கின மாதிரி அதிகாரமா சொல்றேன். இந்த பாரு, நான் கள்ளச்சாராயம் குடிக்கிற ஆளு தான். ஆனா நமக்கு இந்த மாதிரி திருட்டுகள் இறக்கி பழக்கம் இல்லாமா? நீ காசை கொடு, சாராயம் குடிக்கணும். பொது சேவை செய்யும் போது 10 பேர் சாகத்தான் செய்வாங்க. ஆத்தாடி, பொது சேவையா? நான் பட்டத்துக்கு ஆரம்பிச்சு பட்டம் இருக்க அதை வாங்கி கொடுக்க சொல்றேன். நீ காசு ஒரு சாராயம் குடிக்க போகணும். கொடுக்கலன்னா
அண்ணாத்த புடித்த எங்க இன்னொரு தடவை சொல்லு. இவக்கு போத்த நெல்லூர் பாட்டி கூட பார்க்க மாட்டேன், பையன் அத்துருவேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா பைய எடு பாப்போம். என்ன அண்ணாத்த? இவ பொம்பளே இல்லடா. பட போயில. சும்மா இருண்ணே, கூலியை வேற கொடுக்கல, பத்தாவதுக்கு ஆம்பளை வேற கேட்டா அசிங்கமா இருக்கு. ஆம்பளைன்னு காமிச்சிருவோமா? பாத்து காமிடா. கொண்டாய்த்த. ஓ என்னையா சண்டையா? கொஞ்சம் கையை விடுங்களேன். அப்பா எப்படி பாஜார் ஸ்டைல் அடிக்கணுமா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல் அடிக்கணுமா? எங்க 4 பேர் ஸ்டைல் அடி. சரிப்பா, அப்ப நானும் ஏன் ஸ்டைல்ல அடிக்கிறேன். நிறுத்துங்கடா. சண்டைனா ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்டா. அண்ணாத்த இப்ப என்ன பண்ணலாம்ன்ற? ஏதாவது பந்தயம் வைக்கணும்டா. பந்தயமா? ஆமா. நீ ஒண்ணு பண்ணு, இந்த மரத்து மேல போய் ஏறிக்கோ. நீ வலிக்குதுன்னு சொல்றதுக்குள்ள இவளை அடிச்சு முடிச்சிடுற. எப்படி? முடியாதுன்ற. முடியாதா? பார்க்கலாமா? பார்க்கலாம். உங்க ஸ்டைல் அடிக்கலான்னு பாத்தீங்க, நம்ம ஸ்டைல பாத்தீங்கல்ல. பாரு, அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. முடிச்சிட்டேன். வா வா. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததை நினைக்கும் போது நமக்கு ஏதாவது கெடுதல் எனக்கு மோனு தோடுது. பாம்பு வந்ததுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? பண்றதுக்கு ஒண்ணுமில்ல, நம்ம எதிரிங்க தான் இப்படி செய்யறாங்களோன்னு நினைக்கிறேன். எதிரிக்கு கூட நல்லது நினைக்கிற உங்களுக்கு யாருங்க எதிரிங்க இருக்க முடியும்? அது இல்ல லட்சுமி, நாம செய்யற சில நல்ல காரியங்கள் கூட மற்றவங்களுக்கு கெட்டதா தெரியும் இல்லையா? எது எப்படியோ வர்ற தையில நம்ம பொண்ணுக்கும் பையனுக்கும் உன் அண்ணன் வீட்டுல சம்பந்தம் பேசி கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பட்டணத்துல படிக்கிற நம்ம பிள்ளைங்க வெளிநாடெல்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க என்னடா? படிச்சதெல்லாம் போதும். பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கு ஊருக்கு வரதா தந்தி அடிச்சிருந்தா. பொண்ணு அவளுக்கு அடுத்த மாசம் தான் எக்ஸாமா, அது முடிஞ்ச உடனே வந்துருவா. அப்ப ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு வா. ஆமா, முனுசாமி தாவ வண்டி கட்டிட்டு போக சொல்லு. ஏய் இங்க வாடி. என்னயா? நீ இந்த கடையை பாத்துக்க, நான் புளியந்தோப்பு கடைக்கு போறேன். சரி. காசை சரியா வாங்கி போடுறி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ஏய் அழற. இந்தா இத கூட வேற தன்னால வரும். அப்படிங்கறா? ஆமாயா.
எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அப்படி என்னையா சரியில்லை? அத ஏன் கேக்குற? நீ பாரு, சகாரா பாலைவனம் மாதிரி அங்க தரத்து விட்டு வச்சிருக்கிற. நீ வச்சிருக்கிற பொட்டி இம்மா தூட்டு, அவளும் வச்சிருக்காளே பொட்டு சிக்னல் லைட்டு மாதிரி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அதுக்கு என்னையா வீட்டு பக்கம் வர்றது? பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 8ல இருந்து 9க்குள்ள வந்துறியா? 8ல இருந்து 9. 8ல இருந்து 9. 8ல இருந்து 9. 8ல இருந்து 9. ஆஜிக்கு லக்கடி அம்மாளு, ஐயா வர டமாலு. ஆஜிக்கு லக்கடி அம்மாளு. காலமாட்டு வண்டி கட்டி மயிலே காதலிக்க போவோமடி. பாப்பா பாப்பா, என் ஃப்ரெண்டு இங்க வந்தானா? யாரையா அவன்? அதான் என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு அழுதுகிட்டே அலைவானே அவன் தான். அவனா? இப்பதான் இப்படி போனான். போயிட்டானா? போயிட்டான். ஒரு கிளாஸ் சாராயம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு கிளாஸை கொடு. இந்தா. என்ன இது அரை கிளாஸை கொடுத்துட்ட? ஏயா சிரிக்கிற? உன்னை பார்த்தா சிரிப்பு தன்னால பாக்குறாங்கல்ல. வீட்டு பக்கம் வாயா. வீட்டுக்கா? யோ பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 9ல இருந்து 10க்குள்ள வந்துறியா? 9ல இருந்து 10. 9ல இருந்து 10. பொன்னரங்கம். முனுசாமி கிழமை பண்ணையார் வண்டியில உட்காந்துருக்கான். வாங்கி இந்த பக்கம் போலாம். அந்த கிழமை போய் ஏண்டி பயப்படுற? அந்த கிழமை பொல்லாத வண்டி. ஒரு நாள் நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அந்த கிழமை இந்த வழியா வந்தான். நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தேனா, அப்போ ஏமா மழையில நனைஞ்சிட்டு போறேன், என் வண்டியில ஏறுன்னு சொன்னா. வண்டியில ஏத்திட்டு ஊருக்குள்ள போகும்போது அந்த கிழமை என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? போறவளே பொன்னரங்கம், புரிஞ்சுக்காம போறியடி பொன்னுரங்கம். பாவி, இந்த கிழவனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இது ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல? ஆமா, இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயமா? ஆமா, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த கிழவனுங்களாம் இப்படி பண்றானுங்க. ஆமா, ஏன் இந்த கிழவன் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வண்டி கட்டி நின்றுட்டு இருக்கான்? இன்னைக்கு ஊர்ல இருந்து பண்ணையார் பையன் வரான்ல, அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். பண்ணையார் வீட்டு காசும் சோறும் தாண்டி இந்த கிழவனை இப்படி பண்ணுது. இந்த கிழவனை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டா எப்படி? அடியே சிட்டுங்களா, வாங்கடி வாங்க. கண்ணு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் தாத்தா தரையிலே நிக்க முடியலையே. என்ன விஷயம், என்ன சரி? நீ ஒண்ணு நேரம் காலம் தெரியாம உன் வீட்டுக்காரமா ராக்காய் பாட்டில அத பக்கத்து வீட்டு பஞ்சாச்சரம் கழுவன் கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு ஊர்ல ஒரே ரகல. என்ன கையை பிடிச்சி எடுத்துட்டானா? அந்த கவோதி பைய பஞ்சாச்சரம் ரொம்ப நாளா என் பொஞ்சாதி ராக்காய் மேல கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கையை பிடிச்சி எடுத்துட்டானா? அவனை ஒரு கை பார்த்து வர்றேன், தள்ளுகடி. என்ன வண்டி எப்படி அம்போன்னு விட்டுட்டு போற? பண்ணையார் வீட்டு பையன் வந்தா? அட, பண்ணையார் பையனாவது கிண்ணையார் பையனாவது என் வீட பத்திக்கிட்டு எறியும் போது ஊரா விட்டு வலைக்கு தண்டியா ஊத்த முடியும்? தள்ளுகடி, 2ல 1 பார்த்து வரேன். ஓ, இவன் தான் பண்ணையார் பையனா? வரட்டும். வாங்க 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 வாங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் அந்த கிராமத்து பொண்ணுங்க தான். இல்ல, எங்க வண்டி நிக்குது, ஆள் யாரையும் காணுமே. அத ஏன் கேக்குறீங்க? வழியில போன ஒருத்தன் வண்டியில இருந்த கிழவனை பார்த்து சரக்கடிக்க வரியா அப்படின்னு கேட்டான். உடனே கிழவன் பின்னாடியே போயிட்டான். அட பாவி, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஏ, நான் இல்ல இல்ல நாங்கெல்லாம் இல்ல. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நீங்க பட்டணத்துல படிச்சவர் தானே? யா, உங்களுக்கு காரோட்ட தெரியுமா? தெரியுமே. அது போதும், நீங்க தாராளமா மாட்ட வேண்டி வரலாம். கடவுளே, முதல்ல மாட்ட தொடறேன், நீதான்ப்பா காப்பாத்தணும்.
பயமா மண்ணுல உருண்டு தண்ணியில் போரண்ட மயில கால மிரளுது மழை மழன்னு வளர்ந்த உடம்பு கைய மிச்ச நெளியுது பட்டணத்து மச்சா இவன மிரட்டு அடி மிரட்டு பட்ட புள்ள ஆசவல்ல சிறுக்கு தொட்டு மிருக்கு தரசக்கா தொட்டு தொட்டு வரசக்கா அழகன கட்டி கட்டி தழுவக்கா ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் மண்ணுல உருண்டு தண்ணியில் போரண்ட மயில கால மிரளுது மழை மழன்னு வளர்ந்த உடம்பு கைய விட்ட நெளியுது அடி முந்தானையில் போத்து இது கண்ட கடவாத்து அடி முந்தானையில் போத்து ஒரு வட்ட பொம்மை போட்டு நம்ம வம்புகளை காட்டு முட்டை ரெண்டு உருளது சின்ன புள்ள கட்டழகு முழுக்கிற கண்ணு புள்ள கட்டவள்ளி போட்டா கத்துக்கல கத்துத்தர வாயா கத்துக்கல அட நம்மோடு சந்தனத்தை கொண்டாங்க இவ கண்ணத்துல கேட்கத்தான சொன்னாங்க ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் அட மண்ணாங்கட்டி மாமா எங்க பின்னாலனே வாமா அட எங்க ஊரு காரு இந்த கட்ட வண்டி பாரு அந்த ஓட்ட ஓட்ட ஜோரு நீ உட்கார்ந்துதான் பாரு கயிறு ரெண்டும் வளைக்கிற தெரியுங்கப்பா கருப்பு மெய் சக்கரத்து தெரியுங்கப்பா சாரு குச்சி குத்த குத்த விருந்தாரும் தாவி தாவி மாடு ரெண்டு மது ஓடும் நீ மேடு பார்த்து பார்த்து ஓட்டணும் இந்த மேனா மினுக்கு பேண்ட் சட்டைய மாத்தணும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் மண்ணுல உருண்டு தண்ணியில் பிறந்த மயில கால மிரளுது மழை மழன்னு வளர்ந்த உடம்பு கைய விட்ட நெளியுது பட்டணத்து மச்சா இவன மிரட்டு அடி மிரட்டு பட்ட புள்ள ஆசை வந்தா கிறுக்கு கொஞ்சம் இருக்கு தரசக்கா தொட்டு தொட்டு வரசக்கா அழகன கட்டி கட்டி தழுவக்கா ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஜுமுக்கு ஜும் ஊர்ல இருக்கிற எல்லா வயசு பொண்ணுகளையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இதுல உன்னை சேத்துல தள்ளி அவமானப்படுத்தினது எந்த சரிக்குன்னு அடையாளம் காட்டுறா? யாருடா கண்டுபிடிச்சியா? நம்மள மாட்டி விட்டுருவாங்க.
யாருமே இல்லப்பா. யாரும் இல்லையா? ஐயா பக்கத்தூர் பொண்ணா இருக்குமோ? ஆமாடா, பக்கத்து ஊர் காரியெல்லாம் கூட்டிட்டு வந்து நிறுத்துறது முடியிற காரியமா? உள்ளூர் காரியம் தான் இருக்கும். என்னைக்காவது கண்ணில் மாட்டான்லாம் சொல்லி தோலை உரிச்சு போடுறேன் நானு. ஏன் இவன் நம்மளை காட்டி கொடுக்கல? நம்ம மேல சிமுக்கு சிம்மு. சரி சரி, போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். மருது அந்த பொண்ணுகளை போக சொல்றேன். இதாம்மா போங்கம்மா. குள்ளச்சியா இருந்தாலும் ஷோக்கா தான் இருக்கா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன்பா. இந்த மனுஷன் என்ன காணும்? வந்துட்டேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பாப்பாவின் நினைவாக. 8ல இருந்து 9க்குள்ள வர சொன்னா ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஏன் கேக்குறோமா? 8ல இருந்து 9 நினைச்சுக்கினே போன போதில மறந்துட்டாமா. சரி சீக்கிரமா வா. கண்டே ஆனா அவள இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கன்னாக்கு வாயா. ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேல போய் ஒளிஞ்சிக்கையா. சீக்கிரமா போயா. எம்மாடியோ இதோ வந்துட்டேயா. நீயா? யாராவது பார்க்க போறாங்க, உள்ள வாயா. பாப்பா எப்படி கன் டைத்துக்கு வந்துட்ட பாத்தியா? என்ன கன் டைமுக்கு வந்த? 9ல இருந்து 10க்குள்ள தானே வர சொன்னேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? உட்கார். குடி போதையில மறந்துட்டேன். இந்த பூவை வச்சுக்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சீக்கிரமா ஆரம்பியா. ஆனாவில இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கன்னாக்கு வாயா. அப்படியா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரே. உன் புருஷனா? இப்ப என்ன ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது மட்டும் புரியலையா? கட்டில கடியில வளைச்சிக்கியா. பத்தம்மா மாட்டிக்கிட்டே. ஐயோ சீக்கிரம் காத்துறடி. இதோ வந்துட்டேயா. இதோ திறக்கறேயா. என்னடி தயிச்சு போய் நின்னுட்ட? புளியந்தோப்பு கடையிலே தூங்குறேன்னு சொன்னவன் திடீர்னு வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் வா. யோ விடியா, எப்ப பார்த்தாலும் கடை சரக்கு இதே நினைப்பு தானா? என்ன பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கியா? உன்னை பத்தி நினைச்சங்களாண்டி கூப்பிடுறேன், வா. நினைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த வீட்டுல ஒரு டிவி இருக்கா? போய் வாங்கிட்டு வாயா. அட விடுடி, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் இருக்கட்டும், தவணை முறையில ஒரு பீரோவாவது வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வா போயா. விடுமா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் போகட்டும், ஒரு சின்ன தங்க சேனாவது வாங்கி கொடுக்கலாம்ல. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாயா. நீன விடுடி, அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். இல்லையே, இங்க வாடி. கொஞ்சம் இருங்க, நான் தோசை எடுத்து வரேன். நீ முதல் போட்ட தோசைக்கு இங்க வந்து பதில சொல்லிக்க வா. என்ன ஏண்டி கர்நாடகம், என்னடி தோசை போட்டிருக்க? பாருடி, தோசையில மண்ணெல்லாம் போட்டிருக்கேடி. இதுல மண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப நானே கீழே போட்டு பிரட்டி எடுத்தாங்கிறியா நீ? ஐயோ, நான் சொல்லலைங்க அப்படி. நாயே, முதலுக்கு தாவிட்டு போடி. நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சியா? காலையில காபி கேட்டா அதுல உப்ப கொட்டுற, இப்ப தோசை கேட்டா அதுல மண்ணை கொட்டி இருக்கிற. இங்க பார், நீ இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் அங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வாடி. போய் போறேங்க, நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். நான் திரும்பி வரவே மாட்டேன். இவ்வளவு முதல்ல அமிச்சிட்டு சாராய கடைக்காரியை சாத்திட வேண்டியதுதான். இந்த ஆள் நான் எந்த தப்பு பண்ணாம இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. நான் போயிடணும். ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணாம என்ன ஆத்தா வீட்டுக்கு போன ஏன் இந்த மனுஷன் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ, எனக்கு கடலை ஏறிது. கண்ணு உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. கண்ணே தெரியலங்க. கண்ணு தெரியாம போச்சே. தோசை எடுக்க போனேன், நெருப்பு கண்ணை பட்டுடுச்சுங்க. நிஜமாவா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா கண்ணு தெரியல. இது கொஞ்சம் இரு. இது என்னது? என்னன்னு தெரியலங்க. தெரியலையா? ஏண்டியா, நான் உனக்கு 5 பேர்லயும் காமிச்சுன்னுக்கிறேன்டி. அப்படியா? சரி, கொஞ்சம் இரு. எனக்கு பொண்டாட்டி சரியா அமைஞ்சிட்டா.
பெத்தவங்களை குளிப்பாட்டி புது துணி கட்டி அனுப்புறதுதான் நம்ம வழக்கம். வழக்கத்தை விடு வாழக்கா. அதுக்கு இந்த 50 ரூபா படம் தான் கிடைச்சதா உனக்கு? பெரிய கருப்பு பொண்ணுக்குன்னு வாங்கி வச்ச பட்டு போட நகையெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் அலமாரில பாக்குறப்போ வயிறு பத்திக்கிட்டு எரியாதா? கரெக்டா சொன்னீங்க தம்பி. நம்ம பொண்ணை பாடியில வைக்கும் போது பட்டு புடவை கட்டி நகலாம் போட்டு வைக்கணுண்டி. தம்பிதுரை, உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சம்பா. சுத்து போன பொண்ணோட ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்குதே உன் மனசு. ஆத்தத்து எப்படி சொடக்குன்னு சொடக்குது. ராசா, உனக்கு ஊரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வீட்டுல சுத்தி போட சொல்லுப்பா. அந்த மாட்டை தனியா கட்டுறேன். சீக்கிரம். வருது. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுப்பா. கூலியை கொடுத்தீனா? பண்ணையார் வந்ததும் உங்க கூலியும் சேர்த்து உன் பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். தம்பிதுரை, வெள்ளிக்கிழமை உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. இனிமே நான் போய் தான் எல்லாமே வாங்கணும். மறக்காம நம்ம கூலியை வாங்கிட்டு வந்துருப்பா. ஆமா, அப்படியே 1000 2000 அள்ளி கொடுத்துட போறானுங்க. 50 ரூபா காசு அதை வச்சுட்டு பெருசா திட்டம் போட்டுட்டு. உனக்கு எப்பவுமே இலக்காரம் தான்டா. அந்த பணம் கூட இல்லாம பட்டினி கிடந்தாதான் உனக்கு தெரியும். நீ போடே. வாங்கிட்டு வரேன் போமா. காலை சீக்கிரம் வந்துடும் முதலாளி. மாடு மாதிரி உழைச்சி சம்பளத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சாராய கடையில கொடுத்துட்டு உடம்பையும் கெடுத்துக்கிறானுங்க, ஊரையும் கெடுக்கிறானுங்க. பாப்பா பாப்பா, நான் இந்த கடையில எவ்வளவோ அழிச்சிட்டேன். 2 கிளாஸ் கடனா குடும்பம். இங்க பாரியா, எங்கேயும் கடன் கிடைக்காது. கையில காசு, வாயில தோசை. எவனாவது இடிச்சு வாய வருவான், அப்ப ஊத்துறேன். ஏலாட்டா வரீங்க? அட போங்கப்பா. இன்னைக்கு எனக்கு எங்க ஆத்தாளுக்கு பண்ணையில வேலை. இடுப்பு எலும்பு நொறுக்கிற நேரம் பார்த்து வேலை முடிஞ்சுட்டு கூலி கொடுத்தா வாங்கிட்டு உடந்துட்டேன். எவ்வளவு கொடுத்தாங்க? இது எங்க ஆத்தா பணம் 20, இது ஏன் பணம் 20. இது பாப்பாக்கு. பாப்பா ஒரு கண்டிஷன், நானா குடிச்சிட்டு அதிகமா கேட்டா கூட இந்த 10 ரூபாய் மேல ஊத்தக்கூடாது. அது தொழில் அல்ல, ஊத்து. ஆமா, ஏன்னா குடும்பத்துல குழப்பம் ஏற்படும் அதிகமா குடிச்சா. தம்பிதர, இந்த ஊர்ல உன்னை பத்தி தப்பா பேசிக்கிறாங்க. நீ மகா கஞ்சனாமே. நான் கஞ்ச? என் கைய பாரு, தகப்பா இருக்கு. குடுத்து குடுத்து செவந்த கரம்னே. ஏய், தப்பா நினைக்காதடா. அடிச்சு அடிச்சு செவந்த கரண்டா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆளுக்கு 2 கிளாஸ் வாங்கி கொடுத்தீனா? 2 கிளாஸ் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுத்தா என்ன வல்லன்னு சொல்வீங்களா? சொல்வீங்களா இல்லையா? அப்படியே இருக்கு. இது ஆத்தாவோட 20, இது ஐயாவோட 20. பாப்பா பசங்க கூத்து. போதும் 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 நிறுத்து. ஏப்பா, உங்களுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்தன, அந்த படத்தை நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லையா? போதும் போதும் போதும். சக நண்பர்களே, நீங்க கொடுத்த படத்தோட நம்ம வீடு சேர்றேன். கோயில் வருதோ மழை வருதோ வீட்டுக்கு போனதான் தெரியும். என்னம்மா, இன்னும் தூக்கம் வரலையா? ஒன்றும் இல்லைம்மா, உங்க அண்ணனை நம்ம கூலியை சேர்த்து வாங்கிட்டு வாடான்னு. இன்னும் வரலையே. வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அச்சேனா ஒண்ணு
ஏண்டா வெள்ளிக்கிழமை தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்க, சீக்கிரமா வாடா கடத்தெருவுக்கு போகணும்னு படிச்சு படிச்சு சொன்னல. குடிச்சியா? யாரு யாரு? உன்னதாண்டா, மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு. நீ தானே பெத்த, வேற எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஏண்டா குடிச்ச? நானா குடிக்கல, பண்ணைய வீட்டுல வேலை செய்யும் போது கையில அடிபட்டு போச்சு பாரு, நினைச்சா கூட வலிக்குது, அதான் குடிச்சேன். கொலை பண்றவங்க கூட ஏதாவது காரணத்தை தான் சொல்லுவான். சரி சரி, உங்ககிட்ட என்ன பேச்சு? குடு கூலிய. ஆமா, பண்ணையாரு பொல்லாத கூலி கொடுத்துட்டாரு. அதை வச்சு நாளைக்கு தங்கச்சியை பொண்ணு பார்க்க வரவங்க செலவெல்லாம் கவனிச்சிடலாம். யோசிச்சு பார்த்தேன், வேற வழியே தெரியல. பர்ணமால 2 பித்தலண்டா வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு, கொண்டு போய் வச்சு காசு கொண்டாந்து கொடுக்குறேன். அப்போ நான் குடிக்கலம்மா, நான் 10 ரூபாய்க்கு தான் குடிச்சேன். மீதி பணத்தை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கணுன்னு தான் பொறுப்பா நெஞ்சில கையை வச்சுட்டு வந்தேன். இந்த பசங்க தான் உசுத்து விட்டானுங்க, நீ தாராய் வாங்கி கொடு, உனக்கு பட்டம் கொடுக்குன்னு சொன்னானுங்க. நானும் இது வரைக்கும் வாங்கினது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு ஒரே தடவை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிறதுக்காக சோத்துக்கு பதிலா மண்ணை திம்பியா? சிச்சி, அதெல்லாம் மனுஷன் டீமானா என்ன? இவளை பாருடா, வயசுக்கு வந்த பொண்ணு எப்படி மூளையா கிடக்குறா பாரு. வெள்ளிக்கிழமை இவளை பொண்ணு பார்க்க வரப்போறாங்க. கட்டிக்க ஒரு நல்ல புடவை இருக்கா, கழுத்துல காதல போட்டுக்க தங்கம்னு சொல்லிக்க ஒரு குண்டு மணியாவது இருக்கா? டேய், நத்த கூட தான் ஓட்ட முதுகுல சொமத்துக்கிட்டு தாண்டா அலையுது. ஆனா நீ ஆம்பளை புள்ள இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கியேடா. அம்மா சும்மா ஏன் அண்ணன் திட்டிக்கிட்டே இருக்க? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருச்சு, அதுக்காக சாப்பிடும் போதெல்லாம் திட்டுறதா? என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடந்தா போதும், பேசாம வா. இவனை பெற்றதுக்கு மாடோ நாயோ வளர்த்துறதா சமயத்துக்கு உதவி இருக்கும். எல்லாம் சமயத்துக்கு உதவி இருக்கும். எல்லாம் தலை. மாடு வளர்த்தா முட்டும், நாய் வளர்த்தா கடிக்கும். இது தெரியாம 2 வளர்க்கறேன்னு சொல்றியே. ஏம்மா, உன் பொண்ணுக்கு புடவை தானே வேணும், புரியறதுக்குள்ள கொண்டாந்து கொடுக்குறேன். வேண்டாம் தங்கச்சி, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தங்கச்சி. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பண்ணி சம்பாதிச்ச காசு கூட நல்ல காரியத்துக்கு பயன்படுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது. நான் பண்ணுறது தப்புன்னு தெரியும், எனக்கு வேறு வழி தெரியலையே தங்கச்சி. பகலாக உழைச்சா கூட 20-30 மேலே கொடுக்க மாட்டேன்னு தங்கச்சி. உனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. நான் எப்படி அதை கட்டி கொடுக்க போகிறேன்? நீயே சொல், எப்படி கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லு. நாளைக்கு அதை பொண்ணு பார்க்குறதுக்கு வராங்க, புடவை இல்லை, ஆத்தா வயிது, நான் என்ன பண்ணுறது? அதான் இந்த புடவையை திருன்னேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தங்கச்சி, நாளைக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு போயிட்டான்னு வை, அடுத்த நிமிஷம் கொண்டாந்து இதை ஓன்ட்ட கொடுத்துருவேன். சத்தியமாக கொடுத்து தங்கச்சி, கொப்புரான்னு கொடுத்துருவேன். இப்போ நீ சொன்னால் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை நீயே வச்சுக்க. எனக்கு தெரியும், நீ சொல்லு, எனக்கு தெரியும். எடுத்துகிட்டு போடான்னு நீ சொல்லு, எனக்கு தெரியும். நான் எடுத்துகிட்டு போகிறேன். சாயந்தரம் ஒன்றா கொடுத்துருந்தாங்கச்சி, சத்தியமாக கொடுத்துருந்தாங்கச்சி, கொப்புரான்னு கொடுத்துருவேன் தங்கச்சி. ஐயா எடுத்துங்க ஐயா. மாப்பிள்ள சாப்பிடுங்க. அம்மா என்னங்க, அம்மா நீங்களும் எடுத்துங்க. அம்மா எல்லாரும் காப்பியை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பொண்ணை நல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சேலை சீனாத்தானா சிட்டியா கடை ஜிலேபி வாங்கி வச்சிருக்கிறேன். காரம் இல்லையான்னு கேட்காதீங்க, நம்ம ஊர் அப்துல் காதர் கடை முந்திரி பவுடர்னா ஃபேமஸ், அதையும் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்களா காப்பி, நாயர் கடை காப்பி, நாக்கில் ஒட்டுமே. இன்னொரு கிளாஸ் வேணும்னு தோணுது இல்லை? இந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, பொண்ணுக்கு என்ன செய்வீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் வசதியா இருக்கும். அது என்னங்க கழுத, பகலா உழைச்சி
சம்பாதிச்சு தங்கச்சிக்கு பட்டுப்படம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அக்கம் பக்கம் வாங்கி நகையெல்லாம் போட்டுருக்கிறேன். பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இம்புட்டு பண்றேன்னா கல்யாணத்துக்கு இம்புட்டு பண்ணுவேன். அவனை எடுத்து சொல்லுங்க. தம்பியோட இதுக்காகவே எது மதிப்பு மரியாதை நல்ல குணம் அதுக்காகவே அவன் தங்கச்சியை கட்டிக்கணும் போங்க. அக்கா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க பைக்காக நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன்னு. அப்படி என்னங்க அக்கா பைக்கு ஆபத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி தர நல்ல நேரத்துல ஏன் இதுல தங்கச்சி சீக்கிரம் கூப்பிடு. பொண்ணு பாத்துருமா? அம்மாடி தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கம்மா. ஆமா பொண்ணு நல்லா அவனை பார்த்து சொல்லு. இந்த புடவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். பெரிய கருப்பம் பொண்ணோட புடவையில் இது. ஓஹோ இருக்கட்டும். நீங்க உட்காருங்க. அது பாவாடை தாவணி போட்டிருந்த பொண்ணாச்சா, திடீர்னு பார்டர் ஜாஸ்தியா பட்டு புடவை வாங்கி கொடுத்துட்டேன். அதான் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் தம்பி தர இந்த புடவையா ராத்திரி எல்லாம் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கினதுன்னு சொன்ன? எந்த கடையில கண்ணு வாங்கின? அதுக்கா வந்து இந்த கொல்லி உனக்கு என்னக்கா நான் வாங்கின ரசீதே காட்டுறேன். கையடுறா, அன்னைக்கு என்னமோ பெரிய உத்தம புத்தாட்டம் திருட்டுகள் இறக்க மாட்டேன்னு பீத்திக்கிட்டியே. தைரியம் இருந்தா இந்த புடவை எந்த கடையில வாங்கினேன்னு உங்க முன்னாடி சொல்லு பாக்கலாம். சொல்லேண்டா, எனக்கு தெரியாம காசு பணம் சேர்த்து வச்சு தங்கச்சிக்காக புடவை வாங்கினேன்னு சொன்னியே, இவங்க முன்னாடி சொல்லுடா. அவன் எப்படி சொல்லுவான்? திருடி இருந்தா கூட இந்த வீட்டுல திருடுன அந்த கடையில திருடுனு சொல்லுவான். இது சுடுகாட்டுல இருந்து எடுத்ததாச்சே, எப்படி விலாசத்தை சொல்லுவான்? ஆமா, செத்து போன ஒரு பொண்ணு மேல இருந்து அந்த புடவை நான் எடுத்தேன். அம்மா அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. என் தங்கச்சி வாழ வேண்டியது. ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா. கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் ஊரே கூட்டி பந்தல் போட்டு மந்திரி தலைமையில் தான் பொண்ணோட கல்யாணத்தை பண்றான். கேவல பொம்பளை வச்சு தொழில் பண்றோமா? ஊரெல்லாம் பங்களா கட்டி பெரிய பெரிய மகால வச்சு வீட்டுக்கு பூஜை பண்ணிக்கிறான். கடத்தல் பண்றவன கள்ள நோட்டு அடிக்கிறோம்னா கலர் கார்ல போயிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் பார்த்தா நீங்க கையெடுத்து கும்பிடுவீங்க. அவங்களாம் உங்களுக்கு பெரிய மனுஷங்க. ஏதோ என் தங்கச்சிக்காக தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன். இது ஒரு தப்பா ஐயா? தப்பே இல்ல தம்பி தோரா. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல சாவு மேல இருக்கிற புடவை கொண்டு வந்து கொடுத்துட்ட. நாளைக்கு உன் தங்கச்சிக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆனா ஒரு பேச்சுக்கு தான் புருஷங்கிற உரிமையில 4 அடி அடிச்சுட்டா தங்கச்சி பாசம் பொட்டுக்கும். அப்புறம் மாப்பிள்ளைய கொலையே பண்ணாலும் பண்ணிடுவான். ஏங்க இப்படி ஒரு சம்மந்தம் தேவையா உங்களுக்கு? என் பையனை கொண்டாலும் கொண்டுடுவான். வாங்க போலாம். என்ன தம்பி தோர, உன் தங்கச்சி வாழ்க்கையிலே கை வச்சிட்டேன் பாத்தியா? இன்னைக்கு இவங்கள போக வச்சுட்டேன். இனிமே வேற யாரும் உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு பாக்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கையா? பட்டணத்துல படிச்சு பெருசா பட்டம் வாங்கணும்னு சொன்னாங்க. பொம்பளை குளிக்கிறத போய் வேடிக்கை பாக்குறிய? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? தப்பா நினைச்சுக்காதம்மா. பட்டணத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு. பார்க்கு, பீச், வீடியோ, கேபரே. ஆனா இந்த கிராமத்துல இந்த ஆத்தங்கரை விட்டா பாக்குறதுக்கு வேற என்ன இருக்கு? அதான் ஒரே ஒரு தடவை. நீ பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏன் உங்க உடம்ப நாங்க பார்க்க கூடாதா? இந்த உடம்ப கட்டின புருஷன் மட்டும் தான் பார்க்கணும். ஏய் கொஞ்சம் நில்லு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்? யோ, என்ன பார்த்து இது வரைக்கும் யாரும் இப்படி கேட்டதில்ல. சரி நீ கேக்குறியே சொல்றேன். எனக்கு வரப்போற புருஷன் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் குடுக்குற நீராகாரத்தை குடிக்கணும். வயலுக்கு போய் ஏர் விழணும். வாய்க்கா வரப்ப சரி பார்த்து தண்ணி பாய்ச்சணும். சாணத்தை மிதிக்கணும். சாயங்காலம் குடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து நான் வச்சிருக்கிற மீன் குழம்பை சாப்பிட்டுட்டு, ஏய் என்னடி குழம்பா இது அப்படின்னு என்ன அடி அடி அடின்னு அடிக்கணும். அந்த அடி தாங்க முடியாம அப்படியே நான் அழணும். ஐயோ, நான் என்னமோ உனக்கு வரப்போற புருஷன் வந்து நல்ல அழகா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ என்னடானா சாணியை மிதிக்கணும் இவன்னு சொல்றிய? யோ, அடைய முடியாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்னையா பிரயோஜனம்? ஆமா ஆமா, நாளைக்கு நடக்காததை நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுறதே நல்லது. எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சா போதும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. இனிமே என் வேலை சாணியை மிதிக்கிறேன். சாராயத்தை குடிக்கிறேன்.
பண்ணையார் வீட்டுக்குள்ள சாராயத்தை யாருக்கும் தெரியாம குடிக்கிறது தப்பு இல்லைங்களா? நீ பேசாம இருயா. எனக்கு தெரியும் இதை எப்படி குடிக்கணும். வாயாவதாங்க குடிக்கணும். சீக்கிரம் வந்து என் புள்ளைய பாருங்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராத்திரில இருந்து பேச்சு மூச்சு இல்லாம படுத்துருக்காமா. எல்லாம் சரியா போயிடும், நான் பாக்கிறேன். அவரு கூட ஊர்ல இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பாருங்கம்மா. ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குது. அம்மா, நீங்க போய் வெந்நீர் எடுத்துட்டு வாங்க. செல்வி, இந்த தைலத்தை காலைல தேய்ச்சி விடுமா, நான் போய் பச்சையில அரைச்சிட்டு வரேன். சீக்கிரம் தேய்ச்சி விடுமா. கும்மாள பாட்டு சிலு சிலு காத்து செம்பருத்தி நாட்டு குழு குழு ஊத்து கும்மாள பாட்டு புது காதல் சோலை மானே விடிகாலை பூவின் தேனே அடி கண்ணு ரெண்டில் ஒன்னத்தான் கட்டி வச்ச நானே சிலு சிலு காத்தே குளு குளு கும்மாள பாட்டே ஒரு வாசம் தந்து கன்னி பொண்ணு பூத்தாச்சு கத்திரிப்பு கண்ணுக்குள்ளே வெக்கம் எட்டி பார்த்தாச்சு ஆத்தங்கர தோப்புக்குள்ள ஆசை நெஞ்சு சேர்ந்தாச்சு அள்ளி அள்ளி கொஞ்சம் போது அத்தனையும் சூடாச்சு செம்பகப்பு கன்னத்தில முத்தமிடவா சேவக்கோழி வட்டமிடவா அடியாரம் பூங்கோப்பே அந்தரத்து சந்திரனை கொண்டு வந்து தரவா சிலு காத்தே செம்பருத்தி நாட்டே குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டே கட்டிக்கொள்ளு மத்ததெல்லாம் நானாச்சு மாம்பழத்து சாறை அள்ளி நான் குடிக்கும் நாளாச்சு தொட்டு தொட்டு பேசையில வருது வெக்கத்துக்கு சொர்க்கம் வருது கட்டி கட்டி அணைச்சிக்க பக்கம் வருது கைகளுக்கு ரெக்க வருது சிலு சிலு காட்டு செம்பருத்தி நாட்டு குழு குழு ஊத்தே கும்மாள பாட்டு சிலு சிலு காட்டு செம்பருத்தி நாட்டே குளு குளு கும்மாள பாட்டே புது காதல் சோலை மானே உனக்காக பூத்த தேனே அடி கண்ணு ரெண்டில் ஒன்னத்தான் கட்டி வச்ச நானே சிலு
என்னம்மா என் பிள்ளைக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? இனிமே உங்க சுடுதண்ணிக்கும் வேலை இல்ல, என் பச்சளைக்கும் வேலை இல்ல. பிள்ளைக்கு காய்ச்சல் விட்டு போச்சு. என்னம்மா இப்பதான் காய்ச்சல்னு சொன்னீங்க, இதுக்குள்ள சரியாயிடுச்சா? இந்த வயசுல அப்படித்தாம்மா வரும். நீ வாடி போலாம். டேடே படுத்துக்கடா. ஆட நீ வேறம்மா, காய்ச்சல் ஆகுது கீச்சல் ஆகுது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. கண்ணு நீ ஏன் கண்ணு இங்க உக்காந்துருன? ஏந்துடுறா ராஜா. இந்தா இத்த கையில புடி, நீ வா. ஒரு சோத்தமன் கண்ணு காலை தூக்கி பார்த்து வைமா. உக்கார் உக்கார். அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த காக்கா குருவி எதுனா வரும், ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுதே போட்டுன்னு ஒண்ணு போட்டு. என்ன புகழ் பாடுங்களே. ஐயோ அத கண்டு ஆயிடுச்சா? ஏமா நிறுத்தி. ஐயோ ஏமா எருமை கண்டுபிடிமா, பக்கத்து விட்டு எருமை கண்டுபிடி. ஐயோ ஐயோ அடிக்காது, நிறுத்தி. நான் உன் புருஷன்டி. நீங்களா? ஏண்டி உன்னை காக்கா குருவி அடிக்க சொன்னா என்ன போட்டு நிமிச்சிட்டேடி? ஆமா, இப்ப அடிச்ச அடிதான் உங்க மேல விழுந்தது. அதுக்கு முன்னாடி விழுந்தாடி? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து விட்டு எருமை கண்டுக்குட்டி. இப்ப எப்படிங்க இருக்கு? இடுப்பு உடஞ்சி போச்சு. இடுப்பு உடைஞ்சிருச்சா? ஆமா, நான் உள்ள இட்டு போய் ஒத்தடை குடுக்கறேம்மா. உள்ள கூட்டிட்டு போகாதீங்க, செத்து போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவான். நான் வேணா யாருக்கும் தெரியாம கிணத்துல போய் போட்டுறேன். எங்க அந்த கண்ணுக்குட்டி இப்படி கொண்டா? கண்ணுக்குட்டியா? ஏயா இப்படி அலையிற? ஏமா உனக்கு கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன். ஆமா, அவளை கூட்டிட்டு வந்த? அதுக்கு இல்லம்மா, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டா இருந்ததுமா, அதனாலதான்மா. அடச்சி, நீயா எப்ப மனசு திருந்தி என்ன இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மா அப்புறம் இங்க பாரு, நான் இங்க இருக்கிறதா நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருக்க என் தங்கச்சி இங்க வர சொல்லிருக்கேன். அவ வந்தானா உடனே எங்க ஊருக்கு அனுப்பி வை. ஆமா, ஏண்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட முதல்ல சொல்லலையே நீ? ஆமா, உன்னை கட்டி கொடுத்ததுக்கு இந்த லட்சத்துல இருக்கு, இன்னும் தங்கச்சி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. தங்கச்சி இன்னும் அவளும் இவ்வளவு மாதிரி ஒரு கர்நாடகமா தான் இருக்க போறா. ஏன்னா வயசுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாட கத்துக்கோ. என்ன எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க? தவறி விழுந்தா ஏன் பல்ல அடிச்சுட்டு பாக்குறானுங்க? தள்ளுங்கப்பா. செல்வி, அப்பா நீங்க போய் வேலையை பாருங்கடா. என் புள்ள என் பின்னால ஒளிஞ்சு நிக்கிறத பார்த்தா அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சானா? ஐயா, என் தங்கச்சி பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அவ கள்ளம் கவனம் இல்லாத வெள்ள மனசுக்காரின்னு. அவகிட்ட ஆசையை காட்டி பேசி மயக்கி என்னென்னவோ சொல்லி கம்மாக்கார வரை கூட்டு போயிருக்க உங்க புள்ள. மான மரியாதைன்றது கஞ்சி போட்டு சட்டை போடுற உங்களுக்கு மட்டும் இல்லையா, ஒருவேளை கஞ்சி குடிக்கிற எங்களுக்கும் இருக்கு. இவங்க 2 பேரும் பழகிற இந்த ஊருக்கே தெரியும். நாளைக்கு என் தங்கச்சி எவன் கட்டுவான்? ஊர்ல எந்த நல்லது கட்ட நடந்தாலும் பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடலாம். ஆனா இது தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனைங்க. நான் உங்களை வெறும் பஞ்சாயத்து தலைவரா நினைச்சிருந்தேன்னா என்னால எல்லாரும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்க முடியும். ஒரு பொறுப்புள்ள தகப்பன்றதாலதான் அவனை இங்க கூட்டு வந்தேன். எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க ஐயா. வாய மூடுறி. பணம் இருந்தா மட்டும் போதாது, படிச்சு கிளிக்கன்னு சொன்னீங்க. அவன் படிச்ச லட்சணத்தை பாத்தியா?
பட்டணத்துல இருக்கும்போது பல பெண்களை படுக்கார வரைக்கும் கொண்டு வந்தா. பணத்தை கொடுத்து சரி கட்டணும். இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படி அடி. பயிர் வளர்ந்து கதிர் முத்தி தலை குனிஞ்சா வயலுக்கு பெருமைடா. தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளையருடைய கெட்ட நடவடிக்கைனால பெத்த அப்பனுக்கு தான தலை குனிவு. நம்ம குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுத்துட்டியடா. அப்ப நான் பேசாதடா. இந்த வீட்டுல 2 சாவுடும். பெத்த ஆத்தாளுக்கு அப்பனுக்கு ஒரே நேரத்துல கொல்லி வைக்கிற நிலைமையை ஏற்படுத்திடாத. தம்பிதுரை, இந்த பாருப்பா, உன் தங்கச்சி உலகம் தெரியாதவ, ஒரு நல்லவனோட வாழ வேண்டியவ. ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு இந்த அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சேன்னா நான் தயாரிப்பா. நாளைக்கு உன் தங்கச்சி கண்ணை கசிக்கிட்டு என் முன்னாடி வந்துருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட கூடோ கஞ்சியை குடிச்சிட்டு ஒரு நல்லவனோட வாழ்றதுக்கு தான் எந்த பொண்ணும் விரும்புவா. உன் தங்கச்சியினுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது உன் பொறுப்புப்பா. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். பேசாம போன எப்படி? ஒரு நாள் வாழ்ந்தா கூட என் தங்கச்சி ஒரு உத்தமன தாயா பொண்டாட்டியா வாழ்வா. வரேன். பைத்தியக்கார போறான் பாரு. என்னங்க பையனை பத்தி இல்லாத பொல்லாத சொல்றீங்க? ஏய், என்னடி கேள்வி கேட்கிற நீ? எந்த தகுதி இல்லாதவன் ஒரு பொருளை வாங்குறதுக்காக வந்தான்னா அதை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா கோவப்படுவான். அதே பொருள் கெட்டு போச்சுன்னு சொன்னா சாந்தமா போயிடுவான். இத்தனை வருஷமா எனக்கு பொண்டாட்டியா இருக்கு, இது கூட தெரியலடி உனக்கு. சரி சரி, நாளைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு இன்னைக்கு ஒரு ஆள் அனுப்பு. ஏய், போய் குளிச்சுட்டு துணியை மாத்திர. போடா, போஸ் கொடுத்து நிக்கிற, போடா. தகப்ப வளர்த்த பொண்ணு சரிகட்டு போயிடும். தாய் வளர்த்த பொண்ணு தன்னடக்கத்தோட இருக்கு, ஊர்ல பேசிக்குவாங்க. உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தனே, இப்படி ஊர் சிரிக்கப்படி பண்ணிட்டு பாவி. பாக்குற அரிசி வெந்துடுச்சா இல்லையான்னு பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிருமா? பண்ணையார் மகன் நல்லவரா கெட்டவரான்னு பழகுன எனக்கு தாமா தெரியும். அம்மாடி, பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கிறதாமா கஷ்டம். ஆனா அதை விட கஷ்டம் பணக்கார வீட்டு பசங்க மனசை புரிஞ்சுக்கிறது. என்னென்ன சொல்ற? படிக்கிற பட்டணத்துல 10 பேரோட பழகிட்டு பட்டிக்காட்டுல 11வது உன்னை மடைக்கு போலான்னு வந்திருக்காமா. பெத்த ஆத்தா என்ன வீட்டு வாசப்படி மதிக்க வேணான்னு சொல்லிட்டாமா. இல்லைன்னா நேரம் அந்த அயோக்கிய மேல ஆசைப்பட்டது கூட போற தங்கச்சி மக்கா உன 2ஆ வெட்டி இருப்பேன். எங்கடா வந்த? உங்க தங்கச்சி உன்ன மாதிரி கண்ட ஒரு தண்ணி குடிக்கிற கழிச்சடைகளா நாங்க கிராமத்து ஆளுங்க. எங்களுக்கு சோறு போற இந்த மண்ணையும் மானத்தை ஒன்னா நினைக்கிறவங்கடா. அந்த மானத்துக்கு ஏதாவது பங்க வந்தது எவன்னு பார்க்க மாட்டான். தீவிரவேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொல்றது தம்பிதர அடி செருப்பால. உன் யோகிதை பத்தி உங்க அப்பா சொல்லும் போது பொட்ட மாதிரி கை கட்டு கேட்டுட்டு இருந்தியடா. இப்போ உனக்கு வீரம் வருதோ? ஒன்ன தம்பிதர என்னப்பா உங்க எல்லாருக்கும் சொல்றியா? இது என் குடும்ப பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் தெருவுக்காரன் வேணா வந்தீங்க 2ஆ பிடிச்சி கிழிச்சிருவேன். என் தங்கச்சியை வாழ வைக்கத்தான் என்னால முடியாம போயிடுச்சு. அவன் மனசை கெடுத்து மிதிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இருக்கு. அவர் ஒண்ணு செஞ்சிடாதடா. இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அவரு கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொண்டுடுனா. அம்மாடி, உன்னை வாழ வைக்கணும். கல்யாண குளத்துல பாக்கணும் தாமா நான் ஆசைப்படுறேன். உன்னை சாகடிக்க அளவுக்கு உங்க அண்ணன் கல்மனஸ்காரம் இல்லம்மா. தம்பி தர இவ்வளவு நேரம் ஆத்திரப்பட்ட நீ உன் தங்கச்சி சொன்ன உடனே அடங்கி போயிட்டியே. ஏன்? பாசத்தால. நீ உன் தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்க, நான் என் அப்பா மேல பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் அவர் என்னை பத்தி தப்பா பேசும்போது கூட நான் பேசாம இருந்தேன். பையனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கணும் தான் எல்லா அப்பனும் ஆசைப்படுவான். அந்த ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க அப்பா என்னை இவளையும் பிரிக்கத்தான் என் மேல வீணா பழிய போட்டாரு. இந்த ஊர் அறிய நீ உயிரே வச்சிருக்கிற இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்தா உன் தங்கச்சி தான் என் பொண்டாட்டி. நீ உண்மையாவே என் தங்கச்சியை நேசிக்கிறதா இருந்தா உங்க அப்பா சம்மதத்தோட இந்த ஊரறிய உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இது சத்தியம். என்னடா தம்பி தர? ஏன்னா வண்டியை பூட்டிட்டு எங்க போறானுங்க எல்லாம்? அது ஒண்ணு இல்லடா தம்பி, பண்ணாரி விட்ட பொண்ணு படிச்சிட்டு பட்டணத்துல இருந்து வருதா. சரி, அத கூட்டி வரதுக்கு வண்டி கட்டி எல்லாரும் போறானுங்க. நீ உண்மையாவே என் தங்கச்சியை நேசிக்கிறதா இருந்தா உங்க அப்பா சம்மதத்தோட இந்த ஊரறிய உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இது சத்தியம்.
பாவி, ஏண்டா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? நான் உனக்கு என்ன துரோகம்? என்ன மன்னிச்சிரு. உன் மேல ஆசைப்பட்டோ இல்ல உன் வாழ்க்கையை பாழாக்க நினைச்ச நான் அந்த காரியத்தை செய்யல. என் தங்கச்சி வாழ்க்கையில் நான் வச்சிருந்த அக்கறை, உங்க அப்பா மேல எனக்கு இருந்த வெறுப்பு, அதான் இந்த தப்பை பண்ணிட்டேன். எங்க அப்பாவா? எங்க அப்பா உனக்கு என்ன துரோகம் செஞ்சாரு? உங்க அண்ணன் என் தங்கச்சியை காதலிச்சா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தா கூட ஏழைகளோட தலைவி எதுன்னு விட்டு இருப்பேன். ஆனா உங்க அப்பா என்ன சொன்னான் தெரியுமா? என் புள்ள கெட்டு போனவன் அயோக்கியன்னு சொல்லி நாடகம் ஆடனா. இப்ப அதே நாடகத்துல கால இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியும். உங்க அப்பா என்கிட்ட ஓடி வருவான், வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை குறா, நீ காலில் விழுந்து கதறுவான். அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உன் புள்ள எடலுவேன், உங்க அப்பனுக்கு உன் மேல பாசம் அதிகம். இந்த ஊரு பண்ணையார் பணத்தா சொன்னேன். இந்த ஊர் பண்ணையார பார்த்ததில்ல. நான் பத்து ஊரு கூட வாத்தியார் பொண்ணு. அப்போ நீ பண்ணையார் பொண்ணு இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா இது வரைக்கும் இந்த ஊருக்கு அந்த பொண்ணுல பூரா கெடுத்து நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? பஞ்சாயத்தார் கேட்கும் போதுதான் பேசணும், குறுக்க பேசக்கூடாது. என்ன நான் சொல்றது? ஆமாங்க. வண்டிக்காரர், நேத்து ராத்திரி என்ன நடந்தது சொல்லியா? சபைக்கு வணக்கம் ஐயா. ராத்திரி சாமத்து ரயில்ல இந்த பொண்ணு தனியா வந்துச்சுங்க. அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னிச்சுங்க. நான் தான் என் வண்டியில ஏத்திக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா வந்துகிட்டு இருந்தேன். அந்த பாலத்துக்கிட்ட ரொம்ப இருட்டுங்க. அந்த இடத்துல தான் யாரோ வண்டி அச்சாணியை புடுங்கியிருக்கான் போல இருக்கு. நான் கவனிக்கிறேங்க, வண்டி குடசாஞ்சு போச்சுங்க. இந்த புள்ள மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. நான் எந்திரிச்சு தூக்குறதுக்குள்ள ஐயா விட்டு வண்டியே வந்துருச்சுங்க. ஐயா கும்பிடுறானுங்க. ஐயா வீட்டு பொண்ணு பட்டணத்துலேருந்து வருதுன்னு சொல்லி அதை கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டி கட்டி ஸ்டேஷனுக்கு போயிருந்தானுங்க. ஆனால் அவங்க வரலைங்க. திரும்பி வர இந்த பொண்ணு வழியில் மயங்கி கிடச்சிச்சுங்க. இது வள்ளியோட தங்கச்சின்னு ரங்கம் சொன்னாங்க. வள்ளியும் புருஷனும் பக்கத்து ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியுமுங்க. அதனால இந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஐயா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேனுங்க. ஏமா, எதுக்காகமா ராத்திரில தனியா ஊரை விட்டு வந்த? ஐயா, நான் பக்கத்து ஊர் ராமலிங்க வாத்தியாரோட பொண்ணுங்க. 1 மாசத்துக்கு முந்தி எங்க அப்பாவும் அம்மாவும் என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இதே ஊர்ல வாக்கப்பட்டிருக்கிற எங்க அக்காவை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்ப இதே மாதிரி வண்டி கூட சாஞ்சி என் தங்கச்சியை எவனோ தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவ சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்துல விதி மேல பழிய போட்டுட்டு பொறுமையா இருந்தாங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் துடிச்சேன். அதனாலதான் நேத்து ராத்திரி யாருக்கும் தெரியாம அதே சாமத்து ரயில்ல இந்த ஊருக்கு தனியா வந்தேன். சரிம்மா, மயக்கமான நிலையில உன்னை எங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுமா? நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ ஒரு பெரிய அறையில கட்டில படுத்துக்கிட்டு இருந்தேன். அது யார் வீடு, எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது. கதவை தட்டி பார்த்தேன், ஆனா யாருமே திறக்கல. என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. சரி, பொழுது விடிஞ்சு தெரிஞ்சுக்கலாமேன்னு கட்டில்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஏய் தம்பி தோற, அந்த பொண்ணு சொல்றதுக்கு நீ என்னடா பதில் சொல்ல போற? அந்த பொண்ணு சொல்றதுலாம் உண்மைதான். நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிப்போச்சு. என் தப்பு நான் ஒத்துக்கிறேன். ஏய் மருது, இது பஞ்சாயத்துடா, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய், உன்னை பெத்ததுக்கு இதுதானா தண்டனை? இந்த ஊர்ல நாம எப்படிடா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? உன் தங்கச்சி நான் எப்படிடா கரை சேர்ப்பேன்? டேய், இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. அளப்பு சரியில்லை. இப்ப வருத்தப்பட்டு என்னமா பிரயோஜனம்? தலைவரே, நீங்களா பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. அப்பதான் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த அசிங்கம் என் வீட்லயே நடந்திருக்கு. என் பொண்ணுக்கு ஏற்பட வேண்டிய கொடுமை பாவம் இந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. தீர்ப்பை நான் சொல்றதை விட நீங்களா பார்த்து சொல்றதுதான் நியாயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கு இவன் காரணமோ இல்லையோ, இந்த தப்புக்கு இவன் தான் காரணம்னு அவனே ஒத்துக்கிட்டான். அதனால
இவன் கையும் காலையும் கண்டம் தொண்டமா வெட்டி ஆத்துல வீசி எறிஞ்சிட வேண்டியதான். தலைவரை வாய் விழிச்சதோ மாங்காய் விழிச்சோன்னு பேசினா எப்படி? இவனை கையக்கார வெட்டி ஆத்துல போட்டாலும் போனமானும் திரும்பியா வந்துட போகுது. தலைவரே, அது மாதிரி பாவப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை எழுதி தர்றது நல்லதுங்க. பாருமா, பஞ்சாயத்துல 2 விதமான தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். உன்னை கெடுத்தவனை நீ தண்டிக்கணும்னு நினைச்சீன்னா அவன் கைய கால வெட்டி ஆத்துல வீசிடுவோம். இல்ல உனக்கு அவனால வாழ்க்கை கொடுக்க முடியும்னு நீ நினைச்சீன்னா அவன் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறோம். முடிவு சொல்ல வேண்டியது நீதாம்மா. அம்மாடி, என் பிள்ளைய நீதாம்மா காப்பாத்தணும். ஒரு அயோக்கியனை பெற்ற பாவத்துக்கு என் காலை பிடிச்ச அழற ஒரு நல்ல அம்மாவுக்காக அவர் கையாலே நான் தாலி கட்டிக்க சம்மதிக்கிறேன். நான் என்னமா பண்ணுவேன்? உன் தங்கச்சி தான் அநியாயமா செத்து போயிட்டா. உன் தலையை இப்படியாமா மறுபொண்ணு கழுத்த தாலி கட்டணும். வாடா வெளியே. சோதனைக்கு மேல சோதனையா வருது. பாவி, என் அக்கா பொண்ணு கழுத்த தாலி கட்டி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. வர தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஊரே நிச்சயம் பண்ணிருந்தாங்களே. ஐயோக்கிய பாயல அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா. இப்ப நீ கட்டண உன் கண்ணு முன்னாடியே நான் அறுத்துறேன் பார். உன்னை பத்தப்ப நானே சும்மா இருக்கேன், நீ என்னடா குதிக்கிற? கேடுறா கைய. சும்மா இருமாமா. இந்த குடிகார பயலுக்கு காவேரி கட்டுக்கு என்னமாமா தகுதி இருக்கு? 10 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்சைக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவனுக்கு சொந்தமா கால் காணி நிலம் கூட அந்த ஊர்ல கிடையாது. என் வீட்டு முன்வாசல் கிழக்கால இருக்கு, பின்வாசல் தெருவோடி மனையில மேற்கால இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவன் இந்த ஓட்டு வீட்டு கூட 4 மாசம் வாடகை பாக்கி. காவேரி படிச்ச பொண்ணு, இவன் கை நாட்டு. இவன் கூட அவ எப்படி நம்ம குடும்பம் நடத்துவா? டேய் தம்பி, 1000 தான் இருந்தாலும் இவளை தொட்டு தாலி கட்டினவரா இவரு. வாழ்வோ சாவோ, இனிமே இந்த வீட்டு வாசல் தாண்டா இவளுக்கு சொர்க்கம். சும்மா இருக்கா? பழைய கதையில மெஸ் வாழ்க்கை வீணாக்காத. இவன் உயிரோட இருந்தா தானே இவ கூட குடும்பம் நடத்துவா. இவனை நான் உயிரோட விட வெளியே எடுத்துட்டு போங்க. அவன் எதுக்காக வெளியே போணும்? முறையோட தானே கேக்குறான். என்ன முறையோட கேட்டான்? என்ன முறையோட கேட்டாங்கண்ணா? இவன் ஆத்திரப்பட்ட மாதிரி இவர் ஆத்திரப்பட்டிருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? ஒரு கொலையா நடந்திருக்கும். இவனை எடுத்துட்டு போங்க, போங்க, எடுத்துட்டு போங்க. அப்பா, நானும் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். காவேரி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவா நாங்க வந்தோம். இல்லம்மா, உன்னை முறையோட தார வரத்து கொடுக்கத்தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. முறை தவறி தாலி கட்டினா பாரு உன் புருஷன், அவர் கூட தம்மா நீ கடைசி வரைக்கும் வாழணும். கடைசியா சொல்றேம்மா, எங்களை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டா உன் புருஷனோட தான் வரணும். நீ தனியா வந்தியன்னா உங்க அம்மாவை விதவியாத்தான் பார்க்க முடியும். பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் பொண்ணோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இனிமே இவ வாழறதும் சாகுறதும் உங்க கையில தாம்மா இருக்கு. காவேரி, உனக்கு அக்காங்கிற முறையில சொல்றேன். என்னை பார்க்க வந்து ஒரு தங்கச்சி தான் நான் பறி கொடுத்துட்டேன். நீயாவது இந்த ஊர்ல நல்லபடியா வாழணும். நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டுக்கார அனுமதியோட. நான் வரேம்மா. அம்மாடி, உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கத்தான் என்னால முடியல. உங்க அப்பா அம்மா குணத்துக்கு நீ நல்லா இருப்பம்மா. பொம்பளைய கண்ட உடனே பின்னாடியே வரீங்க. சொல்லு விடாதீங்க, போங்கடா போங்கடா போங்கடா, ஓடி போயிடுங்க. நீ ஏன்டா சிரிச்சா பயமுத்துற? ஒண்ணும் இல்ல தம்பி ராஜாமணி, இந்த பாப்பா இல்ல பாப்பா உன் வீட்டு அட்ரஸ் கேட்டது, அத்தான் கூப்பிட்டு வந்தேன்.
சும்மா ரப்பர் பந்த மாதிரி ஷோகா தான் இருக்கிறா. நீ போ, கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு போறேனே. இன்னும் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஒன்னும் தெரியாது. நீங்க தான் எங்க அக்காவோட ஹஸ்பண்டா? உங்க அக்கா யாரும்மா? இருளாயி. அது நம்ம வீட்டு காய்தா அங்கிள். மச்சிஞ்சி. ஏன் அங்கிள் அழுவுறீங்க? கட்டு, நீ வந்தா உடனே ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டா கண்ணு உங்க அக்கா. அப்போ எங்க அக்கா வீட்ல இல்லையா? இல்ல கட்டு. டோன்ட் வரி அங்கிள், நான் இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன். அப்படியா? எனக்கு அது போதும். என்ன கண்ணு உடம்பு ரொம்ப சுட்டு. வா கண்ணு வா, இன்னைக்கு எப்படியாவது மச்சிஞ்சிக்கு என்ன தேய்ச்சிட வேண்டியதுதான். உக்காரு கண்ணு. பேர் என்ன மச்சிஞ்சி? நீலா. நிலாது வானத்து மேலே பலானது படுக்கையின் மேலே வந்தாடுது தேடுது என்ன பொய்யாஹோ அது என்ன? விடுங்க அங்கிள், மெட்ராஸ்ல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயா உங்கட்டுமா காலா உங்கட்டுமா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாம் அழுக்கா இருக்கு. துணி துவைச்சு தரீங்களா? துவைச்சு தரேன் கண்ணு. ஏன் மச்சிஞ்சி துணியை நான் துவைக்கிறேன், இதை எவன் கேட்கறது? எவன்னா கேட்டான்னா கைய காலை உடச்சிடுறேன். குடு கண்ணு. கண்ணு இதையும் காட்டி கொடுத்து துவைச்சிடுறேன். சரி அப்புறமா துவைச்சுக்கிறேன். நான் புடவை கட்டியிருந்தப்போ ஒரு வேலை சொன்னா சிடு சிடுன்னு விழுவியே. இப்ப அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறியே, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? ஏங்கடியா ஏன் மச்சிஞ்சி துணியை நான் துவைக்கிறேன், நீங்க ஏண்டி சிரிக்கிறீங்க? கண்ணு அத பத்தி நீ ஒண்ணும் பயப்படாதடா ராஜா. அது ஒரு 1.5 கண்ணு பேய், அப்பப்ப ஜன்னலாண்டா வரும். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அம்மாடி, அந்த 1.5 கண்ணு பேய் மறுபடியும் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போய் தான் வரேன். ஏண்டா உன்னை எவன்டா வீட்டு பக்கம் வர சொன்னா? மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தா இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். போடா. எப்படி தாய் இவன் பொண்டாட்டி இவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. தாய் கடைக்காரி தான் சாத்த முடியல. இன்னைக்கு துணியை தோச்சாவது மச்சிச்சியை சாத்திர வேண்டியதுதான். தம்பி தர, அது ஏன் பை தான். அதுல 500 ரூபாய் பணம் இருக்கு. குடும்பத்தோட கஷ்டப்படுறியாம நம்ம தோப்புல வந்து கல்ல இறக்கிட்டு அந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ. நினைச்ச இது ஓன் பையாத்தான் இருக்குன்னு நினைச்சேன். சரியா போச்சு. வறுமைக்காக உடம்பு வைக்கிற பொம்பளையும் மனசை வைக்கிற ஆம்பளை ஒண்ணு நினைக்கிறவனா. எங்க அம்மா, என் தங்கச்சி, என் பொண்டாட்டி 3 பேர் வறுமையால பட்டிங்கிறது செத்தாலும் சரி, கொல்லி வைப்பனை தவிர கல்ல இறக்க மாட்டான் இந்த தம்பி தர. வர ஏய் தஞ்சாவூர் தவுளு, இனிமே இந்த பையன் நான் எங்கேயாவது பார்த்தேன் பகுந்துருவேன். ஒன்ன ஒஸ்தனா உனக்கு இருக்கு. என்னடா விரோதம்? என்னடா வேற சண்டைக்கு வர? டாய், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லடா. 12:30 எமகண்டா உதச்சிட வேண்டியதுதான்.
அட பாவி, அநியாயம் என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கியடா. என்னது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை இவர் பாழாக்கிட்டாரா? எது சொல்றீங்க? ஆமாம், நானும் என் தங்கச்சி இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தப்போ வண்டி திடீர்னு குடத்தாஞ்சிச்சு. நான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்க தெளிஞ்சு பாக்குறப்போ என் தங்கச்சியை காணும். தங்கச்சி இவன் தாவா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாவா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாவா தூக்கிட்டு போயிருக்கணும். தங்கச்சி இப்ப சொல்லுங்க, இவன் செஞ்ச தப்புக்கு இவனை நான் கொலைய பண்ணிருக்கணும். இவருக்கு வாக்கப்பட்ட காரணத்துக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காத. 4 சுவத்துக்குள்ள சாட்சியே இல்லாம நடந்த தப்ப ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல உண்மைன்னு ஒத்துக்கிட்ட ஆம்பளையா இவரு? அப்படிப்பட்ட இவரு பொட்ட பைய மாதிரி பொம்பளைங்களை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி தப்பான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாரு. அப்படியே இவர் தான் அந்த காரியத்தை செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீ என்னையா, நானே இவரை ஊர் முன்னாடி நிறுத்துறேன். ஏன்னா உன்ன மாதிரி நானும் என் தங்கச்சியை பறி கொடுத்து விடாயா. ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா. ஆறுதல் எனக்கு இல்லையே 5 செம்படச்சி. நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு. 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம். ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம். போட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா. தண்ணீர் நினைச்சுக்கிட்டு கரையில நீந்த வந்தே. தத்தளிக்கும் சேத்துக்குள்ள முத்து ஒண்ணு தேட வந்தே. மனசுல அழுதுகிட்டு வெளியில சிரிக்க வந்து. மத்தளத்தை போல ஐயா 2 பக்கம் அடியும் பட்டேன். குடு போட்டேன் சாமி, என் கணக்கு என்ன காமி. அன்பு இருக்குது மனசில், பல வம்பு இருக்குது வெளியில். நான் அடிச்சு உடைச்சு கரைஞ்ச மண்ணுடா. அந்த ஆதி சிவனும் நானும் ஒண்ணுடா. ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா. ஆறுதல் எனக்கு இல்லையே 5 செம்படச்சி. நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு. 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம். ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம். பாதையில் நீ நடந்தா ஊர் வந்து சேருமப்பா. போதையில் நடந்த இன்னா ஊரே மாறுமப்பா. கவலையும் மறந்திருக்க நான் கூட குடிச்ச வந்தா. குடிதான் கவலைன்னு இப்போது தெளிஞ்ச வந்தா. பொறுப்ப சுமந்து பாரு, அது புனிதமான போத. எடுத்த பொறப்பு எதுக்கு அத அறிஞ்சவனே மேத. வரும் அனுபவம் தான் சாண கல்லுடா. அறிவாதில தீட்டி கொள்ளுடா.
போட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 கோடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா ஆறுதல் எனக்கு இல்லையே 5 செம்படச்சி நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம் 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம். அங்கிள் பசிக்குது, சீக்கிரமா தோசை கொண்டு வாங்க. தோ வந்துட்டேன் கண்ணு, வேக மாட்டேன் கண்ணு. தோ வந்துட்டேன் ராஜா. கண்ணே இத சாப்பிட்டுட்டே இதை வந்துடுறேன். தோசைன்னா தோசை, மாமா சுட்ட தோசை, மச்சினிக்கான தோசை. இங்க வாங்க. 2வது தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணே. முதல் தோசைக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன கண்ணு என்ன ஆச்சு? இது என்ன கல்லு மண்ணுமா? இந்த தோசையை மனுஷன் சாப்பிடுவானா? ஆமாங்க கண்ணே, கல்லும் மண்ணுமா தாங்குது. கல்லு மண்ணு எப்படி வந்தது கண்ணே? அப்படின்னா நான் கீழே போட்டு புரட்டி எடுத்து தட்டுல போட்டேன்னு சொல்றீங்களா? கண்ணே இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கண்ணே. இங்க பாருங்க, இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கத்துட்டு வாங்க. கண்ணே எங்க அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா பாலே கொடுக்க மாட்டா. இந்த வயசுல நான் என்னத்தை போய் கத்துக்கிறது கண்ணே? நீயே சாப்பிடு. டேய் ராஜாமணி, நீ சாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அவன் உன்னை சாத்திக்கிட்டு இருக்காளடா. என்னம்மா அண்ணி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க? அவன் மேல ஆத்தா இறங்கிருக்காமா. அவங்க மனசுல சுத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்க நேரத்திலேயாவது வீட்டையும் உடம்பையும் சுத்தமா வச்சிருக்கணும். காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிடு. வாசல்ல வேப்பலையை சொருக சொல்லு, படுக்கையிலும் போட சொல்லு. படிகிற மாடா இருந்தா அடிச்சு சொல்லலாம். அடிமாட்டுக்கு யார் உபதேசம் பண்றது? மாடு மாடு. இவ்வளவு நாள் உன் கோயிலுக்கு வராதண்ணா, இப்போ வந்திருக்கேண்ணா. அது எனக்காக இல்லை, என் பொண்டாட்டிக்காக. அவன் மேல நீ இறங்கிருக்கியா எல்லாம் சொல்றாங்க. அதான் காலையிலே குளிச்சுட்டு ஈர துணியோட உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தயவு செய்து அவன் மேல சீக்கிரம் இறங்கிடுமா. அவளுக்கு நான் கூட தண்டனை போதாதா? நீ வேற ஏன் அவளை கஷ்டப்படுத்துற? அவளை நீதாம்மா காப்பாத்தணும். அவ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியலம்மா, ரொம்ப துடிச்சு போறா. நீ கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கு கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு. தம்பி, வாழற பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற இந்த காலத்துல உன் கூட வாழாதவளுக்காக நீ கையெடுத்து கும்பிடுறியே. அம்மா அவளுக்கு ஒண்ணாகாது இல்லம்மா. தம்பி, பெத்த தாய் சொல்லி கோயிலுக்கு வராத நீ எப்பா தாத்தாள கும்பிட வந்துட்டியோ அப்பவே நல்லாயிடும்பா. இந்தாங்க தூர்த்தம். முன்னாடி ஒருத்தன் கொலைகாரன கூட இருக்கலாம். ஒரு பொண்ணு கையை பிடிச்சி பொண்டாட்டியை எதிர்த்ததுக்கு அப்புறம் திருந்தி வாழறான் பாரு, அவன் தயா மனுஷன். ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டியே கைவிட்டுட்டு போயிடுறான். ஆனா நீ எனக்காக குடிக்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? புருஷனை திருத்துறதுக்கு அவ சண்டை போடுவா, வாயாடுவா. ஆனா நான் வாய் பேசாமலே உன்னை திருத்திட்டேயா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் மேல வந்திருக்காளே ஆத்தா, அவதையா.
ஆத்தா வந்துட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கையா. என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்தா அவளை எந்த படுபாவிங்களோ கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிக்கத்தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன். இப்ப அந்த கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஊர் உங்க மேல சுமத்திருக்கிற பழி விலகு. என் தங்கச்சியோட ஆத்தாவும் சாந்தி அடை. இல்லம்மா, என் மேல விழுந்திருக்கிற பழி விலகுதோ இல்லையோ, உன் தங்கச்சி சாவு காரணமான கண்டுபிடிப்ப. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். உனக்காக மச்சனே, உனக்காக இந்த தொடப்ப கட்டையை கையில் எடுத்தது உனக்காக. அங்கிள், நான் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். நீங்க வரக்கூடாது. நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது, அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிங்க. நீங்க சாப்பிடக்கூடாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஏய் ராஜாமணி, அதெல்லாம் நான் நினைக்கலடா. குற்றம் புரிந்து விட்டேன். வாழ்க்கையில் ஒன்றை கண்ணு அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த சோனிய கரைச்சு ஊத்திடுவேன். இல்லை, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் நிலைமைய பாத்தியாப்பா? என்னது, நம்ம மச்சஞ்சி பின்னால இந்த 3 திருட்டு பசங்களும் வரானுங்க. ஏதோ கதை கந்தல். ஒளிஞ்சிருந்து பாப்போம். ஆமா, நீங்க 3 பேரும் தாலி எடுத்துட்டு ஏன் பின்னாடியே அலையறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க, அதனாலதான். உங்க பார்வை இருக்க, உங்க புன் சிரிப்பு எங்களை மயக்கிடுச்சு. அதனாலதான் தாலியோட அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல உங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போயிடுவீங்களா? உன்னை எவ்வளவு நல்ல பண்ணி நினைச்ச. ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே. ஏண்டி, இருளாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? நாயே, வெளியே போடி. நான் ஏன் போனோம்? இது என் புருஷ வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்னடி சொன்ன? யோ, உன் பொண்டாட்டி இருளாயி தானா? என்னது இருளாயியா? நீ வெறுத்து ஒதுக்குன இருளாயி நான் தான்யா. உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன். ஏயா, நான் குனிஞ்ச தலை நிமிராம குத்து விளக்காட்ட வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறு எடுத்து பார்த்தானா? ஆனா இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு 10 பேரை பார்த்து சிரிச்ச உடனே அவன் என்ன கையில தாலியோட வந்துட்டான். இப்பவாது புரிஞ்சுதாயா குடும்ப பெண்ணோட அருமை? புரிஞ்சுக்கிட்டோம்பா. பொண்டாட்டி அழகானவளா, கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாதுமா. குணத்துல நல்லவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் தாயே. போய் அவன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துங்க. சரிங்க. நாய்ங்களா, அப்புறம் ஏன்டா இங்கே நிக்கிறீங்க? அதே தாலிய லைசன்ஸ் மாதிரி உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு வெளியே போகலாம். எங்களுக்கு என்னத்துக்கு? நீயே உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு தடவை கட்டு. தாயே, நம்ம 2 பேரும் இன்னில இருந்து தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்மா. அதுக்காக இந்த தாலியை உனக்கு நான் மறுபடியும் கட்டுறேம்மா. என் கண்ணு இருளாய். எம்மா, அந்த 1.5 கண்ணை ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தாலும் பாப்பான். நம்ம கதவு ஜன்னலை தாண்டிட்டு கட்டில உட்காந்துக்கிட்டு பேசுவோம். யார் நீ? எதுக்காக இங்க வந்த? சொல்லு சொல்லு. பொண்ணையார தான் கொலை பண்ண வந்தேன். அந்த பாவிதான் என் வாழ்க்கையை பாழாக்கி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நம்ம பண்ணையார் அப்படி செஞ்சாரு. அந்த பாவிக்கு பலியானது நான் மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு புதுசா வர எத்தனையோ பொண்ணுங்களை தன்னோட வில்லு வண்டியில ஏத்திட்டு போய் கொடை சாயிற மாதிரி நாடகம் நடத்தி தூக்கிட்டு போய் கெடுத்து கொலை பண்ணிருக்கான். கெட்டு போன நான் மட்டும் அவன் பிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ அவனை கொலை பண்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா எங்க அண்ணன் மருதுவை போய் கேட்டு பாருங்க. தங்கச்சியா நீ? ஆமா, என்ன காணும்னு தான் எங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிறாரு.
அவர் கண்ணுல நான் படாம இருக்கிறதுக்கு காரணமே அவரை நான் ஒரு கொலைக்காரனாக்க விரும்பல. நீ சொல்றது உண்மை, நான் எப்படி நம்புறது? நான் சொல்றேன், அவ சொல்றது நீ நம்ப வேண்டாம். நான் சொல்றது நம்பவில்லை. மாப்பிள்ள, நான் உன் வீட்டு மாப்பிள்ளையாவே ஆக முடியல. ஆனா எங்க அப்பா இந்த ஊருக்கே மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா மச்சான், சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. வண்டியில அச்சாணியை கழட்டி லீலைகளை நடத்தி பல பெண்களை கொலை செஞ்சது எங்க அப்பா தான். இதுக்கெல்லாம் அவருக்கு உதவியா அந்த வண்டிக்கார ரங்கனுடைய பொண்ணையை கெடுத்தார். அந்த கொடுமையை என் கண்ணால பார்த்தேன். புத்திசாலி பொண்ணு. ஐயா, நான் வர்ற நேரம் தெரிஞ்சு சரியா பாய விரிக்கிறிய. ஐயா நீங்க எங்க? ஆயப்பா சந்தைக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது தெரிஞ்சாமுள்ள வந்த. ஐயா வேணாங்க ஐயா. அறுவடை நேரம், ஓய்வு ஒழிச்சு இல்லாத வேலை, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி. பொண்டாட்டிய புடிச்சு விடுன்னு சொன்னேன். அவ வயசானவ, நம்மள இங்க வந்த கொஞ்சம் உடம்பு புடிச்சு விடு. ஐயா வேண்டாம், நீ ஓடுறது, நான் தாவணி பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் ஐயோ அம்மானு கத்துறது, பானையை தூக்கிய மேல அடிக்கிறது, இதெல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சிருப்பேன். இப்ப எனக்கு வயசாகி போச்சு இல்ல. இந்த சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்து சரி போமா போக்கன்னு சொன்னா கேளு. எப்படி பயப்படாதடா, பொண்ணு நல்லாதான் இருக்கா. வழக்கமா உன் வண்டியில ஊருக்கு புதுசா வர்ற பொண்ணுங்களை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தேன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போய் அதுவும் நின்று போச்சு. சமயக்காரன் சமைக்கலங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? எவன் ஊடா இருந்தா என்ன, சாப்பிட்டு தானே ஆகணும். பானைச்சோறா இருந்தாலும் சோறு ருசியா தான் இருக்கு. வழக்கமா பொண்ணுங்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னா 1000 500 கொடுப்பேன். இது உன் சொந்த பொண்ணா போச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு போ. ஐயோ பத்தலைன்னா போட்டு தரேன்னா, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டான்.
விஸ்மயாங்கி ரூபேணா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமः. மாறி கருமாறி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா. மாலை மணமாலை அது சேரும் சுபநாளை ஆத்தானி சொல்லிவிடம்மா. மலை போல் சோறாக்கி மக்கள் பசி தீர்ப்பவளே கலைகள் கோடி செய்யும் கூத்துக்காரியே. கூத்தில் வரும் முருகனும் நீ கூட வரும் வள்ளியும் நீ பார்த்த கண்ண மயங்க வைக்கும் மாயக்காரியே. அடிவேஷங்கள் பல போடும் வெப்பிலக்காரி எங்கள் வேண்டுதலை முடித்து வைத்து காத்திடும் மாறி. வரும் பட்டணத்து மயில் வண்டி 10 மணி ரயில் வண்டி அம்மூரில் நின்றுதானே போகும். அது அடி சொன்னதெல்லாம் செஞ்சு தரும் சிங்காரி. ரெண்டு சின்னஞ்சிறுக்கு வாழ வேணும் யாரி. அடி சொன்னதெல்லாம் செஞ்சு தரும் சிங்காரி. ரெண்டு சின்னஞ்சிறுக்கு வாழ வேணும் யாரி. மாறி கருமாறி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா. சங்கெடுத்து பால் வார்த்தோம் சங்கரிய மாமா. அங்கம் நோக உருண்டு வந்தோம் அன்பு வரம் தாமா. சங்கெடுத்து பால் வார்த்தோம் சங்கரியே மாமா. அங்கம் நோக உருண்டு வந்தோம் அன்பு வரம் தாமா. மாறி கருமாறி எங்கள் தாயே துணை நீயே மனம் போல வாழ்வு கொடம்மா. மாலை மணமாலை அது சேரும் சுபநாளை ஆத்தானி சொல்லிவிடம்மா. எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த கிராமத்துல எவன் ஒருத்தர் செத்தாலும் அவனுக்கு அள்ளி போடுற மண்ணு என்னுடைய மண்ணு. அவனுக்கு கடைசியா அள்ளி போடுற வாய்க்கரிசி என் பண்ணையில விளையிறது. கேவலம் என் வீட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்த நாய் என் குடும்பத்தை கடத்திட்டு போயிருக்கு. பணக்காரனை தட்டி எழுப்புற வரைக்கும் அவன் பூனை தான். தட்டி எழுப்பிட்டு அவன் புலி. இந்த புலியை தட்டி எழுப்பி இருக்கான். இப்ப அவன் குடும்பத்துக்கு நான் கொடுக்க போற தண்டனை அந்த நாய் எங்க இருந்தாலும் அலறி அடிச்சு ஓடியாடணும். ஏய் கொளுத்துங்கடா அந்த விஷ கிருமிகளை. மருது நம்ம ஆளுகளை வேல் கம்பு வீச்சரோட தயாரா இருக்கு சொல்லு. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட சின்ன சோத்துக்கு நன்றி காட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சுடா. அவன் கை வேற கால் வேற வெட்டி எறியணும். அவன் கொட்டை அடங்கணும். இன்னையோட அவன் குடும்ப கூண்டோட அழியணும். வாங்கடா. அண்ணா, எந்த பாவிய கொலை பண்ணணும்னு நான் வெறியோட அலைஞ்சிட்டு இருந்தேனோ அதை நீயே கெடுத்துட்டியண்ணா. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, அன்னைக்கு நம்ம வண்டியில வந்தப்போ அதை கொடை சாய வச்சு என்ன தூக்கிட்டு போய் கொலை செய்ய வந்தப்போ நான் சாவுல இருந்து மட்டும்தான் தப்பிக்க முடிஞ்சது. மானம் கெட்டு போனவள முன்னாடி வந்து நிக்கிறத விட அந்த கொடுமைக்காரனை ஏன் கையாலேயே கொண்டுட்டு ரத்த கரையோட முன்னாடி வந்து நிக்கணும்னு தான் இத்தனை நாளா கண்ணுல நெருப்பு கையில கத்திமா அழிச்சிட்டு இருந்தேன். நாய்களா, நன்றி உள்ள நாய் தட்டம்பார். எப்போய் பண்ணையார கொஞ்சம் இரு. என் குடும்பத்தை நீ கொளுத்துறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை நான் எப்படி குத்துறேன்னு பாத்துக்க. ரெடியா? அதிர்ச்சியா? அவரு அம்மா தங்கச்சி எல்லாரும் இந்த பக்கம் வந்துருங்க.
சீக்கிரமா. என்ன மன்னிச்சிடுங்க. பண்ணையார் பொண்டாட்டியா நீங்க கட்ட தாலிய கழுத்துல சுமந்துக்கிட்டு தலை நிமிர்ந்து நடந்த. ஆனா இப்போ எவ்வளவு அநியாயம், எத்தனை அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை கெடுத்தீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் உங்க பொண்டாட்டியா இருந்தேன்னு ரொம்ப வேதனைப்படுறேங்க. எல்லா பொண்ணுகளும் அவ புருஷ படியில சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் நம்ம பிள்ளைங்க படியில சாகணும்னு ஆசைப்படுறேன். இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்லைங்க. இனிமே நான் உங்க கூட வாழ விரும்பலைங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட இருக்கக்கூடாது. தீப்பந்தத்தால் அழிச்சிருக்கலாம். எத்தனையோ நல்லவங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கிறேன். எத்தனையோ அப்பாவி பெண்களை கெடுத்து கொலை பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் உன்னை கொன்னு உன் ரத்தம் இந்த மண்ணில் வேண்டு இந்த மண்ணை கலங்கப்படுத்த நான் விரும்பல. நீ பெரிய மனுஷனா இருந்தப்ப தப்பே பண்ணாத நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கிற. இப்ப மனசால உடம்பால தப்பு பண்ண உனக்கு நீயே தண்டனையை கொடுத்துக்கோ. இந்த பாரியா, நீ எடுக்க போற முடிவு இந்த ஊருக்கே சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கணும்.